بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. முரண்பாட்டில் உடன்பாடு காண்பது எப்படி, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது எப்படி என்ற பொருளிலே எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சில கருத்துக்களை குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக ஒரு ஹதீஸ் குதுசியை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருவது பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ் குதுசி. ஹுக்கத் மஹப்பதி லில்லதீன யதஹாப்பூன மின் அஜ்லி, எனக்காக எனது திருப்தியை நாடி பரஸ்பரம் அன்பு கொள்பவர்களுக்கு எனது அன்பு நிச்சயமாகிவிட்டது. எனது திருப்தியை நாடி எனக்காக யார் அன்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு எனது அன்பு நிச்சயமாகிவிட்டது. வகத் ஹுக்கத் மஹப்பதி லில்லதீன யதஸாவரூன மின் அஜ்லி, எனக்காக எனது திருப்தியை நாடி சந்திப்பவர்களுக்கும் எனது திருமுகத்தை நாடி பரஸ்பரம் சந்தித்துக் கொள்பவர்களுக்கும் எனது அன்பு உறுதியாகிவிட்டது. வகத் ஹுக்கத் மஹப்பதி லில்லதீன யதபாதலூன மின் அஜ்லி, அதே போல எனக்காக யாரெல்லாம் பரஸ்பரம் கொடுத்துக் கொள்கிறார்களோ, அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, தியாகங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நிச்சயமாகிவிட்டது. வகத் ஹுக்கத் மஹப்பதி லில்லதீன யதஸாதகூன மின் அஜ்லி, எனக்காக எனது திருப்தியை நாடி நட்பு கொள்பவர்களுக்கும் எனது அன்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத், முஅஜமுத் தபரானி ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்திப்பு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் மேற்கொண்ட சந்திப்பு. இந்த உறவு அல்லாஹ்வுக்காக நாம் மேற்கொண்டிருக்கிற உறவு. இந்த நட்பு அல்லாஹ்வுக்காக நாம் மேற்கொண்டிருக்கிற நட்பு. இத்தகைய உறவுக்கு, இத்தகைய நட்புக்கு, இத்தகைய சந்திப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய பேறு என்ன, விளைவு என்ன என்பதைத்தான் இந்த ஹதீஸுல் குதுசியிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய அருள், அவனுடைய மஹப்பத் கிடைக்கிறது. எனவே முஸ்லிம்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடுவதே, பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வதே, அன்பை பரிமாறிக்கொள்வதே ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அது பெற்றுக் கொடுக்கும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்லுறவு, நட்பு ஏற்படுவது இருக்கிறதே, அது ஒரு தனியான அமல், அது ஒரு தனியான வணக்கம். மறுபக்கத்தில் முஸ்லிம்கள் பிரிந்து செல்கின்ற போது, பகைமை பாராட்டுகின்ற போது, பிளவுபடுகின்ற போது, பிரிவுபடுகின்ற போது அங்கே அல்லாஹ்வுடைய அன்புக்கு பதிலாக, அருளுக்கு பதிலாக அவனுடைய சாபம் உருவாகும், அவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். எனவே தொழுவது போல, நோன்பு நோட்பது போல, ஏனைய மார்க்க கடமைகளிலே கண்டிப்பாக விழிப்பாக இருப்பது போலவே சமூகத்துடைய ஒற்றுமையை பேணுவது, அதனை வளர்ப்பது, நல்லுறவு பாராட்டுவது, சகோதரத்துவ உணர்வுகளை வளர்த்துக் கொள்வது என்பது ஒரு தனியான அமல் என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்போதும் அன்பினாலும் சகோதரத்துவ வாஞ்சையினாலும் பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்துடைய கோ ஆப்ஜெக்டிவ்களில் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கலாம். பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்துக்கே உரிய சில தனிப்பெரும் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன.
அத்தகைய இஸ்லாத்துக்கே உரிய ஒரு தனிப்பெரும் சிறப்பு பண்புதான் இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன். இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன். பொதுவாக மதம் என்றால் அது தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு பற்றி பேசுகின்ற ஒரு ஆன்மீக மரபு வழி. அதுதான் மதம். மதத்துக்கு அதுதான் வரைவிலக்கணம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த வரைவிலக்கணம் இஸ்லாத்துக்கு பொருந்தாது. இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன். தனி மனிதன் தனிப்பட்ட முறையில் பின்பற்றுகின்ற ஒரு மார்க்கம் மாத்திரமல்ல, ஒரு சமூகம் சேர்ந்து கூட்டாக இணைந்து பின்பற்றுகிற மார்க்கம். தனி மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண், தனி மனிதன் என்ற வகையில் தனிப்பட்ட முறையில் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் மாத்திரமல்ல இஸ்லாம். ஒரு சமூகமாக சேர்ந்து கூட்டாக கலெக்டிவாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் அல் குர்ஆனை மிக மேலோட்டமாக பார்த்தாலும் கூட ஒரு பெரிய உண்மையை நீங்கள் மிக அழகாக தெளிவாக பார்ப்பீர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒருமையாக விழித்து பேசுகிறானா, பன்மையாக விழித்து பேசுகிறானா என்று பாருங்கள். ஓ விசுவாசியே, ஓ இறை அடியானே, ஈமான் கொண்டவரே என்று அல்லாஹ் பேசுகிறானா? இல்லை, ஈமான் கொண்டவர்களே, இறை அடியார்களே, மூமின்களே என்று பேசுகிறானா என்று பாருங்கள். ஈமான் கொண்டவர்கள், இறை அடியார்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இறை விசுவாசிகளே, இறையச்சம் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட ஆண்களும் ஈமான் கொண்ட பெண்களும் என்று அல்லாஹ் பன்மையாக பேசியிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது ஒரு சமூகம் கூட்டாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கம், சமூகமாக பின்பற்ற வேண்டிய மார்க்கம், இணைந்து சேர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால் தான் அல்லாஹ் பன்மையாகவே பேசுகிறான். இங்கே ஓதப்பட்ட அந்த அல் குர்ஆன் அத்தியாயத்தை நினைத்து பாருங்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறான். 4 பண்புகளை பெற்றவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டவர்கள், நற்காரியங்கள் ஈடுபடுபவர்கள், சத்தியத்தை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லிக் கொள்பவர்கள், சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற போது ஏற்படக்கூடிய சோதனைகள், வேதனைகள், பிரச்சினைகள், அறைகூவல்கள், சவால்களுக்கு முன்னால் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லியிருக்கிறான், ப்ளூரலாக சொல்லியிருக்கிறான். இல்லல்லதீன ஆமன வஅமிலஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்ந்து சத்தியத்தை எடுத்து நடக்கின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் போது பொறுமையை கைக்கொண்டு வாழுகிற மனிதனை தவிர என்று குர்ஆன் சொல்லவில்லை. வாழுகின்ற சமுதாயத்தை தவிர, மனிதர்களை தவிர என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன். அந்த கம்யூனிட்டி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். தனி மனிதர்கள் சிதறிய நிலையில் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு சமூகமாக சேர்ந்து இணைந்து கூட்டாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த மிக முக்கியமான இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக எளிமையான சில உதாரணங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெரிய உண்மை, தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவது 27 மடங்கு அந்தஸ்தில் கூடியது, சிறப்பில் கூடியது. எல்லோருக்கும் தெரிந்த சஹீஹான நம்பகமான ஒரு ஹதீஸ் இது. எனவேதான் பல சோழிகள் வேலைகளுக்கு மத்தியிலும் பள்ளிவாயலுக்கு ஜமாத் தொழுகைக்காக ஓடோடி செல்பவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஏன் இறைவன் அல்லாஹு தஆலா இந்த ஜமாத் தொழுகையை நம்மிடம் எதிர்பார்க்கிறான்? ஏன் இந்த தீன் இந்த ஜமாத் தொழுகையை வலியுறுத்துகிறது? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாத் தொழுகைக்கு அழுத்தம் கொடுத்தார்கள்? ஒவ்வொரு தனி மனிதனும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவை வளர்த்துக் கொள்ள என்ற வகையில் தனது வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றலாம். ஏன்
பள்ளிக்கு விரைய வேண்டும், ஏன் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், ஏன் அணி அணியாக நிற்க வேண்டும், ஏன் தோளோடு தோள் சேர்ந்து நிற்க வேண்டும், ஏன் மிக கவனமாக சஃப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், சஃப்பிலே ஒரு கோணல் மானல் ஏற்படக்கூடாது, ஏன் இமாம் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அங்கே தொழுகையாளிகளை எல்லாம் பார்த்து சஃப்புகளை சரி செய்ய வேண்டும். சவ்வு வஸ்தவு சுஃபூஃபக்கும் யர்ஹமுக்குமுல்லாஹ், சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், சீராக வைத்துக் கொள்ளுங்கள், நெருங்கி நில்லுங்கள், இறுக்கமாக நில்லுங்கள், இடைவெளி விடாதீர்கள் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு நாளைக்கு 5 முறை. ஏன்? எதற்காக? ஏன்? இதன் நோக்கம் என்ன? இதன் நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? இந்த சமூகம் எப்போதும் என்றும் 24 மணி நேரமும் ஒரு ஈயத்தினால் வார்க்கப்பட்ட கட்டடத்தை போல ஓர் அணியில் இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தினமும் 5 வேளை இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது, அதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. வாராந்தம் ஜும்மா தொழுகை கூடாக இந்த ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது. ஐங்கால தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகையை சில நியாயமான காரணங்களுக்காக தனிப்பட்ட முறையில் தொழ அனுமதித்தாலும் வாராந்த ஜும்மா தொழுகை கண்டிப்பாக கம்பல்சரி கூட்டு தொழுகையாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வருடாந்தம் ஹஜ்ஜு கூடாக இந்த உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தின் ஒற்றுமை பிரகடனப்படுத்தப்படுகிறது என்பதை விட பலப்படுத்தப்படுகிறது, அதற்கு வலுவூட்டப்படுகிறது. ஒரே இறைவனை ஏற்ற இந்த சமுதாயம், ஒரு நபியை ஏற்ற இந்த சமுதாயம், ஒரு கிபிலாவை முன்னோக்கு இந்த சமுதாயம் என்றும் எப்போதும் ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல இறுக்கமான உறவை கொண்டதாக இருக்க வேண்டும். இதனை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை ஏற்பாடுகள், ஒழுங்குகள். இல்லாத போது நீங்கள் தொழ வேண்டும், எப்படியாவது தொழுது கொள்ளுங்கள். நோன்பு பிடிக்க வேண்டும் 30 நாட்கள், எப்படியாவது எப்போதாவது நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த மக்காவிலே இருக்கின்ற காபாவை போய் நீங்கள் தரிசிக்க வேண்டும், வசதிக்கேற்ப அதனை செய்து கொள்ளுங்கள். இதற்கு காலம், நேரம், கூட்டு அமைப்பு, இந்த ஒழுங்கு, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏன்? இந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும் என்பது போலவே இந்த சமூகம் என்றும் எப்போதும் ஒரு சமூகமாக நின்று கூட்டாக இருந்து பிளவுபடாமல் பிரிவுபடாமல் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவு தூரம் மிகவும் கட்டுப்பாடாக இருந்தார்கள், மிகவும் விழிப்போடும் கவனமாகவும் இருந்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே, அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு முக்கியமான அமலை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆச்சரியப்படலாம். தொழுகை என்றால் ஒரு அமல், நோன்பு என்றால் ஒரு அமல், குர்ஆன் ஓதுவது ஒரு அமல். முரண்பாட்டில் உடன்பாடு காண்பது அமலா? வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது ஒரு அமலா? இது மாஸ்டர் அமல், மிகப்பெரிய அமல். இஸ்லாத்திலே தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்ற மற்றொரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் உம்மத்துடைய ஒற்றுமை. இஸ்லாத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த அடிப்படையான நம்பிக்கைக்கு பின்னால் இரண்டாவது நிலையில் முக்கியத்துவம் பெறுகிற ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் இந்த ஒற்றுமை, ஐக்கியம். தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்தி தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய கலிமா. தௌஹீதுல் கலிமா என்றால் கருத்து ஒற்றுமை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அடிப்படையாக கொண்டு இந்த சமூகம் தௌஹீதுல் கலிமா, கருத்தொற்றுமை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் தனித்து வாழ்வதற்கு, பிரிந்து வாழ்வதற்கு, ஒதுங்கி வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டான். அஷ்ஷைத்தானு மஅல் வாஹித் வஹுவ மினல் இஸ்னைனி அபஅத். தனித்திருக்கிற மனிதனோடு ஷைத்தான் இருக்கிறான்.
2 பேர் சேர்ந்து விட்டால் ஷைத்தான் தூரமாகிறான். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடும் அளவுக்கு, அவர்கள் இணையும் அளவுக்கு, அவர்கள் சேரும் அளவுக்கு ஷைத்தான் ஓட்டம் பிடிக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனித்து வாழுகிற மனிதனோடு ஷைத்தான் இருக்கிறான். நீங்கள் இதனை பிரத்யட்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐசோலேட்டடாக தனித்து சமுதாயத்தை விட்டு, முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து எங்காவது வாழுங்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய ஈமான் எப்படி குறைகிறது, பலவீனமடைகிறது என்பதை பார்ப்பீர்கள். இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழுங்கள், கூடி வாழுங்கள், இணைந்து வாழுங்கள். உங்களுடைய ஈமான் எப்படி தொடர்ந்தும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை காண்பீர்கள். எனவேதான் ஒரு பிரயாணத்தில் கூட ஒரு முஸ்லிம் தனிமையில் ஈடுபடக்கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல். அர்-ராகிபு ஷைத்தான் வர்-ராகிபானி ஷைத்தானானி வர்-ரக்பு ஸலாஸ். தனித்து பயணம் செல்பவன் ஷைத்தான். தனித்து பயணம் செய்கிற இருவர் கூட ஷைத்தான்கள், குறைந்தது 3 இருக்க வேண்டும். பிரயாணத்தில் கூட இந்த கம்யூனிட்டி ரிலிஜன், இது ஒரு சமுதாயத்துடைய மார்க்கம், ஒரு கூட்டு மார்க்கம் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு அமல் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது, அதற்காக உழைப்பது, அதற்காக பாடுபடுவது. இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதானது மிகப்பெரிய அல்லாஹ்வின் பாதையை மேற்கொள்கின்ற போராட்டமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃப்பன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். சூரத்து ஸஃப்பிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தனது பாதையில் உழைப்பவர்களை நேசிக்கிறான். தனது பாதையில் உழைப்பவர்களை நேசிக்கிறான். இந்த பகுதி எல்லோருக்கும் தெரியும். எனவே ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நாம் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம். நாம் மக்களை தொழுகைக்கு அழைக்கிறோம், நாம் மக்களை ஜக்காத் கொடுப்பதற்காக அழைக்கிறோம், நாம் மக்களுக்கு அறிவு புகட்டுகிறோம், நாம் மக்களுக்கு மதரசா நடத்துகிறோம், நாம் மக்களுக்கு ஆன்மீகத்தை கொடுக்கிறோம், நாம் மக்களுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று எல்லா அமைப்புகளும், எல்லா ஜமாத்துகளும், எல்லா தரீக்காக்களும், எல்லா ஆன்மீக சன்மார்க்க நிறுவனங்களும், ஸ்தாபனங்களும் இப்படி சொல்லிக் கொண்டுதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த குர்ஆன் ஆயத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். அல்லாஹ் தனது பாதையில் உழைப்பவர்களை, போராடுபவர்களை விரும்புகிறான். எந்த நிலையில்? எந்த நிலையில்? ஸஃப்பன், ஸஃப்பன், ஓர் அணியாக நின்ற நிலையில், ஒரே சஃப்பாக நின்ற நிலையில். எந்த அளவுக்கு ஓர் அணியாக நின்ற நிலையில்? கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ், ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஒரே அணியாக நின்று தனது பாதையில் உழைப்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். இதன் மறுபக்க கருத்து என்ன? அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் உழைத்தாலும் போராடினாலும் பல அணிகளாக நின்றால், பிரிவுபட்டு பிளவுபட்டு நீங்கள் நின்று அல்லாஹ்வின் பாதையில் உழைத்தாலும் அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது. மாற்றமாக அவனது சாபமும் கோபமுமே கிட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இன்றைய முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை. இஸ்லாத்துக்காக எல்லோரும் உழைக்கிறோம், இரவு பகலாக உழைக்கிறோம், படாத பாடுபடுகிறோம், எல்லா தியாகங்களையும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நிபந்தனையை மறந்து விட்டோம். பல அணிகள், பல குழுக்கள், பல பிரிவுகள், பல இயக்கங்கள், பல ஜமாத்துகள், ஜமாத் இல்லை என்று சொல்கின்ற ஜமாத், எவரோடும் அணி சேருவதில்லை என்று சொல்கிற அணி சேராத இயக்கம், எல்லாம் இறுதியில் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஜமாத்துகள் தான், எல்லாம் இயக்கங்கள் தான், எல்லாம் குழுவாதம். இந்த நிலை இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றும் ஒரு கருத்தை நோக்கி உங்களை கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். இன்றைய முஸ்லிம் உலகை எடுத்து பாருங்கள். முஸ்லிம் உலகத்தின் அவலநிலையை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்பதில்லை. நீங்கள் வெல் இன்ஃபார்ம்ட், இந்த விஷயத்தில் என்னை விட மிகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய உலகத்தின் அவலநிலை, இதற்கு என்ன காரணம் என்று எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள். நேற்று 2 காரணங்களை நாங்கள் தொட்டு காட்டினோம். ஒன்று, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்கிறார்கள் இல்லை,
எல்லோரும் சொல்கிற பாமரத்தனமான ஒரு காரணம், நியாயமான ஒரு காரணம். இரண்டாவது, இஸ்லாத்தை பிழையாக புரிந்திருக்கிறார்கள், சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த ரெண்டு காரணங்களினாலும் முஸ்லிம் உம்மத்துடைய நிலை இப்படி இருக்கிறது. இந்த ரெண்டு காரணங்களும் உண்மையானவை. இந்த ரெண்டு காரணங்களின் விளைவாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற பிளவும் பிரிவும், ஒற்றுமையின்மை, ஐக்கியமின்மை முஸ்லிம் உம்மத்தின் இன்றைய அவல நிலைக்கான மிக அடிப்படையான காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாமிய உலகம் என்பது எவ்வளவு பலமானது, எவ்வளவு வளமானது. உலகிலே 150 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். 150 கோடி முஸ்லிம்கள் என்பது உலகில் உள்ள ஒவ்வொரு 4 பேரிலும் ஒருவர் முஸ்லிம் என்பதை நமக்கு காட்டுகிறது. உலகில் இருக்கிற ஒவ்வொரு 4 பேரிலும் ஒருவர் முஸ்லிம். எத்தகைய பெரிய மனித வளம் இது என்று சிந்தித்து பாருங்கள். சுமார் 70 நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள். சுமார் 150 நாடுகளிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் வாழாத எந்த ஒரு பூமியோ நாடோ ஊரோ உலகத்தில் இல்லை என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம். இது மனித வளம். நீர்வளத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய உலகத்துக்கு எத்தனை கடல்கள் சொந்தம், சமுத்திரங்கள் சொந்தம், கால்வாய்கள் சொந்தம், நீரிணைகள் சொந்தம் என்று பார்க்கலாம். மத்திய தரை கடல், ஏடன் வளைகுடா, பாரசீக விரிகுடா, இந்து சமுத்திரம் உட்பட பிராந்திய சர்வதேச நீரிணைகள், கால்வாய்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய உலகத்துக்கு சொந்தமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த பூமியின் மொத்த நிலப்பரப்பில் 16.8% இஸ்லாமிய உலகத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. கண்டங்களை வைத்து பார்க்கின்ற போது 5 கண்டங்களுள் 6 ஒரு பகுதி இஸ்லாமிய உலகத்துக்கு சொந்தமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய நிலவளம், மனிதவளம், நீர்வளம், நிலவளம், இயற்கை வளங்கள், தாது பொருட்கள், கனிப்பொருட்கள் கணக்கிட்டு சொல்ல இயலாத அளவுக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு கிடைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தின் மொத்த எண்ணெய் தேவையில் 2/3 பகுதியை இஸ்லாமிய உலகம் தான் வழங்குகிறது. உலகத்தின் ரப்பர் உற்பத்தியில் 70% கொடுப்பது இஸ்லாமிய உலகம். சணல் உற்பத்தியில் 75% இஸ்லாமிய உலகத்திலிருந்து உலகத்துக்கு வழங்கப்படுகிறது. 67% உலக தேவையின் வாசனை திரவியங்களுடைய தேவையை இஸ்லாமிய உலகம் நிறைவு செய்கிறது. 3/2 பாம் ஆயிலை உலகத்துக்கு கொடுப்பது முஸ்லிம் உலகம். 50% தகரத்தை கொடுப்பது முஸ்லிம் உலகம். 50% பொஸ்பேட்டை கொடுப்பது இஸ்லாமிய உலகம். இவை போக பெரிய அளவில் இயற்கை வாயு, பருத்தி, தேயிலை, கோப்பி உட்பட தங்கம் முதலான பல்வேறு தாது பொருட்கள், கனிப்பொருட்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிற இஸ்லாமிய உலகத்தை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு வளங்களை பெற்றிருந்தும் இஸ்லாமிய உலகத்தின் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான காரணங்களை நீங்கள் தேடி பார்த்தால் மிக முக்கியமான ஒரு காரணமாக முஸ்லிம் உலகம் பிரிவுபட்டு, பிளவுபட்டு, ஐக்கியத்தை இழந்து, துண்டாடப்பட்டு பல தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பது மிக முக்கியமான காரணம். ஆரம்பத்தில் அரசியல் ரீதியான அந்த ஐக்கியத்தை இழந்த இஸ்லாமிய உலகம் வரலாற்றிலே இவ்வாறு காலப்போக்கிலே மொழிவாதம், தேசியவாதம், இனவாதம் முதலான ஜாஹிலியத்துகளால் ஆகர்ஷிக்கப்பட்டு, அத்தகைய ஜாஹிலியத்தில் வளர்க்கப்பட்டு, மேலும் பிளவுபட்டு துரதிர்ஷ்டவசமாக இப்போது மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாமிய உலகம் பிளவுபட்டு வருகிறது. அரசியலின் பேரினால் பிளவுபட்ட முஸ்லிம் உம்மத் இனவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம் முதலான ஜாஹிலியத்துகளினால் பிளவுபட்ட, பிரிவுபட்ட இஸ்லாமிய உலகம் மார்க்கத்தின் பெயரால் பிளவுபட்டிருக்கிற மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் மார்க்கத்தின் பேரில் தான் தமது வாதங்களை முன்வைக்கிறார்கள். கருத்து வேறுபாடே சமூக பிளவுக்கு வித்திட்டிருப்பதை பார்க்கிறோம். கருத்து வேறுபாடு என்ற பெயரில் சமுதாயத்தில் பிரிவினையும் பிளவும் எவ்வாறு விதைக்கப்படுகின்றன என்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த முஸ்லிம் உலகம் 70 குட்டி ராஜ்யங்களாக மாறி இருக்கிறது. நான் கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இலங்கை வானொலியிலே தொடர்ந்தேர்ச்சியாக முஸ்லிம் நாடுகள் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் பேச்சை நிகழ்த்தி வந்தேன். மிக பெருமையாக உலகில் உள்ள நாடுகளில் 70 நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டையும் அறிமுகப்படுத்தினேன். 10 வருடங்கள் அந்த உரை தொடர்ந்து இலங்கை வானொலியில் தேசிய சேவையில் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. எல்லோரும் அந்த உரையை மிகவும் வரவேற்றார்கள், ஆர்வத்தோடு கேட்டு வந்தார்கள்.
சந்திப்பவர்கள் எல்லாம் 2 கேள்விகளை கேட்பார்கள். ஒன்று, இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வந்தா நீங்கள் பேசுகிறீர்கள். ஒவ்வொரு நாட்டை பற்றியும் நிறைய தகவல்களை நான் சொல்கின்ற போது சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாடாக சென்று அந்த நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அந்த நாடுகளை பற்றி ஆராய்ந்து வந்து நான் பேசுவதாக சிலர் நினைத்தார்கள். அந்த கேள்வி ஏதோ பாமரத்தனமாக கேட்கப்படுகிற கேள்வி. இரண்டாவது அவர்களுடைய கருத்து என்னவென்றால், மாஷா அல்லாஹ் 70 நாடுகள் முஸ்லிம் நாடுகள், 1, 2, 5, 10, 70 நாடுகள். ஒரு ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு சாம்ராஜ்யம் 70 நாடுகளாக துண்டாடப்பட்டு குட்டி ராஜ்யங்களாக மாறி குட்டி ஆட்சியாளர்களும் குட்டி மன்னர்களும் குட்டி ராஜாக்களும் குடும்பங்களிலே நிலங்களை காணிகளை துண்டாடுவது போல இஸ்லாமிய உலகத்தை துண்டாடி இருக்கிறார்களே என்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கையின் விளைவினால் ஏற்பட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்பதை இந்த சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தகைய அவல நிலை என்று பாருங்கள். இன்று உலகமே வேற்றுமையில் ஒற்றுமை காண முயற்சிக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதுதான் இந்த உலகத்திலே பறக்க பறக்க பேசப்படுகின்ற ஒரு விவகாரம். எவ்வாறு குளோபல் ஃபேமிலியை, ஒரு பூகோள குடும்பத்தை உருவாக்கலாம், அனைத்து எல்லைகளையும் கடந்து, வேறுபாடுகளையும் கடந்து, முரண்பாடுகளையும் கடந்து எவ்வாறு ஒரு பூகோள கிராமத்தை உருவாக்கலாம், ஒரு பூகோள குடும்பத்தை உருவாக்கலாம் என்று உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை. கவலைக்குரிய நிலைமை, முஸ்லிம் சமூகமோ தினமும் எமது ஒற்றுமையில் என்ன என்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்று இரவு பகலாக தேடித் திரிகிறது. குர்ஆன் சுன்னாவின் ஒளியில், குர்ஆன் சுன்னாவின் பெயரில், அல்லாஹ் ரசூலின் பெயரில் என்ன என்ன வேற்றுமை இருக்கிறது. எப்படி இந்த ஷைத்தான் இந்த உம்மத்தோடு பயங்கரமாக விளையாடுகிறான் என்பதை ஒரு கணம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சிந்தித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருவோர் யார்? இலங்கையிலிருந்து அகார் முகமது. யார் இவர்? அகார் முகமது. அகார் விளங்காவிட்டாலும் முகம்மது விளங்கும். ஒரு முஸ்லிம், கொஞ்சம் ஏதோ துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாத்தின் பேரினால் சில போது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள சில அமைப்புகள் இல்லாமல் இல்லை, ஓரளவு பார்த்துக் கொள்ளலாம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவரா என்று பார்த்தால் பிழையானது அல்ல. இதற்கு மேல் யார் இவர்? இவருடைய கொள்கைகள் என்ன, நம்பிக்கைகள் என்ன, போக்குகள் என்ன, அவராக இருப்பாரோ, இவராக இருப்பாரோ, இதுவாக இருப்பாரோ, அதுவாக இருப்பாரோ என்று தேடுகிற போக்கு எந்த அளவு வெரி காமன் ஒரு தோற்றப்பாடாக மாறிக்கு என்று பாருங்கள். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅக்கல ذبيحتنا ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யார் எமது தொழுகையை தொழுகிறாரோ, யார் எமது கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, யார் நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ, அவர் எமது சகோதரர். அவர் எமது சகோதரர். அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்க்கிறேன், முகத்தை பார்த்தால், ஆளை பார்த்தால் முஸ்லிமாக தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லுங்கள். அறிமுகமானவருக்கும் அறிமுகமாகாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. இவருக்கு சலாம் சொல்வதற்கு முன்னால் இவர் வழிகேடரா இல்லையா? யார் இவர்? இந்த தாடி என்ன தாடி, இந்த குல்லா என்ன குல்லா, இந்த ஜுப்பா எந்த ஜுப்பா, இவருடைய அக்கீதா என்ன என்று சொல்லி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிளாக்காவை தோண்டி பார்க்குதுன்னு சொல்லி. அப்படி அவரை போட்டு கொடைஞ்சி போட்டுட்டு தான் சலாம் சொல்றதா இல்லையா நிலைப்பாட்டுக்கு வரும். யாருடைய வழிகாட்டல், யாருடைய போதனை, யாருடைய சுன்னா என்று கேட்கிறேன். உலகமே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு கொண்டிருக்கிற போது நாம் எமது ஒற்றுமையில் என்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்று தேடித் திரிகிறோம். இதைவிட மிகப்பெரிய ஷைத்தானியத் வேறு எதுவாக இருக்க முடியும்? உலகமே முரண்பாட்டில் உடன்பாடு காண முயற்சிக்கின்ற போது நாம் எமது உடன்பாட்டிலே என்னென்ன முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து திரிகிறோம். இதைவிட மிகப்பெரிய ஷைத்தானியத் எதுவாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே, மிகப்பெரிய எச்சரிக்கை. அவர்கள் சொன்னார்கள், அரபு தீபகற்பத்தில் இனியும்
நான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான். அந்த விஷயத்தில் அவன் முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டான். இனி ஷைத்தானாகிய என்னை இவர்கள் வழிபட போவதில்லை என்பதை உறுதியாக அறிந்து கொண்டான். ஆனால் அவன் ஒரு விஷயத்தில் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. அது என்ன? அத்தஹ்ரீஷ் பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை மூட்டி விடுவது. முஸ்லிம்களை மூட்டி விடுவது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல பேர்களால் பிளவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவது, முரண்பாடுகளை தோற்றுவிப்பது, வேற்றுமைகளை உருவாக்குவது. இந்த விஷயத்தில் ஷைத்தான் இன்னும் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உண்மைகளை ஒருமுறை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் என்ன என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது, சமுதாயத்துடைய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது, இது ஒரு தனியான அமல். இந்த ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு எந்த விலையும் கொடுப்பது, இதற்காக சில நிலைப்பாடுகளை கூட விட்டுக் கொடுப்பது, இது குர்ஆன் சுன்னாவும் வேண்டி நிற்கின்ற அம்சங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் நம்மிடம் எதிர்பார்க்கிற அம்சங்கள் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூமின்கள் யார்? மூமின்கள் யார்? இறை அடியார்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், அதில்லத்தினாலல் முஃமினீன், அதில்லத்தினாலல் முஃமினீன். மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் இங்கிதமாக நடந்து கொள்வார்கள், இங்கிதமாக நடந்து கொள்வார்கள், விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வார்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற அந்த மூமின்களும் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆன் சொல்கிறது, ருஹமா பைனஹும், ருஹமா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அன்பினால் பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நடைமுறையில் பாருங்கள். இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார் வைத்துக் கொள்வோம். உதாரணமாக சகோதரர் சையீத் ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போகிறார். உலகிலே நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருந்து லட்சோப லட்சம் ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். தொழுகை நேரம் வருகிறது. ஹரம் ஷரீஃபுக்கு போகிறார். ஒரு சஃபிலே நிற்கிறார். வலப்பக்கத்திலே ஒரு துருக்கியர், இடப்பக்கத்திலே ஒரு சீனர், முன்னால் பார்க்கிறார் ஒரு ரஷ்யர், பக்கத்தில் பார்க்கிறார் ஒரு இந்தியர், ஒரு கொரியர், பக்கத்தில் என்ன கொள்கை? கொள்கை நீ எந்த மதுஹபு, நீ எந்த ஜமாத்து, நீ எந்த தரீக்கத்து கேட்கிறாரா? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தோஷமோ சந்தோஷம், மாஷா அல்லாஹ். உலகத்துல எல்லா இடமிருந்து நம்ம சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால இன்டர்நேஷனல் பாஷையில எல்லாரும் பேசுவாங்க. சர்வதேச மொழி, பாடி லாங்குவேஜ் பயங்கரமா வேலை செய்யும். இப்படி ஏண்டா அவர் துருக்கியருக்கு ஆங்கிலம் தெரியாது, இவருக்கு துருக்கி மொழி தெரியாது, 2 பேருக்கு அரபு தெரியாது, 3 பேருக்கு சிங்களம் தெரியாது, 4 பேருக்கு தமிழ் தெரியாது, 5 பேருக்கு கன்னடம் தெரியாது. என்ன மொழியில பேசலாம்? பாடி லாங்குவேஜ் இருக்கவே இருக்கிறது. உடல் மொழியால் பேசி தள்ளுவார்கள். இவர் சொல்லுவாரு நான் ஷாஃபிஈ, மாஷா அல்லாஹ். இவர் ஹனபி, அவர் சொல்லுவார் நக்ஷபந்தி, விளங்கல்லி என்றுவாரு. ஆமா அப்படி ஒன்று இருக்குது, அப்படியே மாஷா அல்லாஹ் பரவாயில்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். 5 பேரும் கட்டி தழுவி முஆனக்கா செஞ்சு அவரை பின்னால் இவர் தொழுது, இவரை பின்னால் அவர் தொழுது, அவருக்கு இவர் ஜம்சம் எடுத்து கொடுத்து, இவர் அவருக்கு ஜம்சம் எடுத்து கொடுத்து, 2 பேரும் சேர்ந்து 3வது ஆளுக்கு குர்ஆன் முஸாஃபை எடுத்து கொடுத்து, எல்லாரும் மோதி எல்லாரும் துஆ கேட்டு, அவர துஆக்கு இவர் ஆமீன் சொல்லி, இவர துஆக்கு அவர் ஆமீன் சொல்லி, தொழுவிக்கிற இமாம் என்ன ஜாதி என்று ஒன்றும் தெரியாது, எல்லாரும் நின்று அழுது அவருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லி எல்லாம் முடிச்சு போட்டு அன்று பிறந்த பாடகனாக நாடு திரும்பியவுடன் எப்படி அந்த வழிகட்ட பயல் ஹஜ்ஜுக்கு போனானாமே, இவன் ஹஜ்ஜா இருக்குமா? எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறான், கழுதையும் ஹஜ்ஜுக்கு போச்சான். அந்த கதை தான் இவன் ஹஜ்ஜுக்கு போன கதை. இங்க வந்து திருப்பு கொடுக்கிறான். சர்வதேச நிலைப்பாடு ஒன்று, உள்நாட்டு நிலைப்பாடு மற்ற ஒன்று. இங்கு வந்தா பிளவு பிரிவினை. இவன் இந்த பள்ளிக்கு வரலாமா, அந்த பள்ளிக்கு நாம போகலாமா, இவன் பக்கத்துல தொல்லாமா, இவன் பின்னாடி தொல்லாமா, இவன் ஓதுறத கேட்கலாமா, இவன் பேசுறத கேட்கலாமா என்று எல்லாம் வந்து அங்க போய் பார்க்கணும். அழுது அழுது கேட்கிறது. அங்க ஹத்தீபு கொத்துபா ஒரு ஆள்கிட்ட கொள்கை என்னப்பா, நம்ம கொள்கையா வேற கொள்கையா சொல்லுன்னு ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டான். கேட்டா அடிப்பான். ஊர்ல உள்ள ஃபித்னாவை இங்கேயும் கொண்டு வந்துட்டியா, வாயை பத்தி சும்மாரி கார் இறங்கும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அங்க போய் எல்லாரும்
ஒன்று சேர்ந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஒத்த குரலில் ஒரே குரலில் பிரகடனப்படுத்துகிறோமா இல்லையா? ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோமா இல்லையா? அனைவருக்கும் முஆனகா செய்கிறோமா இல்லையா? முசாஃபஹா செய்கிறோமா இல்லையா? அறிந்தோ அறியாமலோ எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று கண்டவரை நின்றவரை எல்லாம் பார்த்து கேட்கிறோமா இல்லையா? உணர்ச்சி பூர்வமாக அது நடக்கிறதா இல்லையா? இந்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அத்தகைய ஒரு வழிகேட்டையா அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். விதத்வாதிகளும் குழப்பவாதிகளும் பித்னாக்காரர்களும் வழிகேடர்களையுமா அல்லாஹ் அங்கே ஹஜ்ஜிக்கு ஒன்று கூட்டுகிறான். அதுவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கு பொருள்? நானும் நீங்களும் மாத்திரம் தான் நேர்வழியில் இருக்கிறோம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் மாத்திரம் தான் நேர்வழியில் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தின் நாலா பக்கங்களில் இருந்தும் கியாமத்து வரை லட்சக்கணக்கான மக்கள் இந்த கஅபாவை நோக்கி வர வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்களே, அந்த பிரார்த்தனை கபூல் செய்யப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பிரார்த்தனை போலியானதா? அது கபூல் செய்யப்பட்டது அர்த்தமற்றதா என்று சிந்து பாருங்கள் சகோதரர்களே. மிக மிக சீரியஸான விஷயம் இது, மிக மிக சீரியஸானது. இந்த அடிப்படையான அம்சத்தை நோக்கி எமது கவனம் திரும்ப வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, உம்ரா இருக்கிறது, நிறைய அமல் செய்கிறோம். ஆனால் இந்த சமூகம் பிளவுபட்டு பிரிவுபட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால் எங்களால் ஒரு அங்குலம் முன்னால் செல்ல முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இழந்திருக்கிறோம், அருளை இழந்திருக்கிறோம். 160 கோடி அல்ல, 500 கோடியாக இந்த உம்மத்துடைய சனத்தொகை அதிகரித்தாலும் இந்த சமூகம் தனி மனிதர்களாக இப்படி சிதறி, குழுக்களாக சிதறி, பிரிவுபட்டு பிளவுபட்டு வாழும் காலம் எல்லாம் இந்த அவலம் தொடரும். அல்லாஹ்வுடைய அருளை தொடர்ந்து இழந்திருக்கும். எமது ஒரு வார்த்தையால் கூட, ஒரு வசனத்தால் கூட இந்த சமுதாயத்தில் ஒரு பிளவு ஏற்படாத வண்ணம் நானும் நீங்களும் பார்த்துக் கொள்வது ஒன்றே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் பரக்கத்துக்கும் காரணமாக அவர்களே. இது சாமானியமான ஒரு விஷயம் அல்ல. குர்ஆன் ஹதீஸுடைய பெயரிலேயே, மார்க்கத்துடைய பெயரிலேயே இந்த சமுதாயத்தில் பிளவை விதைக்கிற மாபெரும் கொடுமையை, துரோகச் செயலை இந்த மார்க்கத்துக்கு நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து வருகிறோம் என்பதை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். வஅத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். சூரத்துல் அன்ஃபாலுடைய 46ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொண்டால் உங்களுடைய பலம் குன்றி நீங்கள் தோல்வி காண்பீர்கள் என்று அல்லாஹ் முடிவாக சொல்லிவிட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூக ஒற்றுமை எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இங்கே ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவது பிரயோசனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை விடுத்து சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன மா தலஃபத் அலைஹி குலூபுக்கும் வ இதா இக்தலஃப்தும் ஃபகூமு அன்ஹு. நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து பிளவுபடாமல் பிரிவுபடாமல் இருக்கும் நிலையில் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதும் விஷயத்தில் கூட உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தோன்றும் என்றிருந்தால் ஃபகூமு அன்ஹு, குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் பிரிந்து சென்று விடுங்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, விளங்குதா? இந்த ஹதீஸ் விளங்குதா? சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவா இருக்கிற ஹதீஸ். ஒற்றுமையாக இருக்கிற நிலையில குர்ஆன் ஓதுங்க. ஆனா குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் குர்ஆன் ஓதுற பேர்லயே உங்களுக்கு மத்தியில பிரச்சனை வருதா, சர்ச்சை வருதா, ஓதினது போதும், நிறுத்திவிட்டு கலைந்து போயிருங்க. சமூகத்தில் ஒற்றுமையை பாதுகாத்துக்கோங்க. சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல வர ஆதாரபூர்வமான ஹதீஸ். உலமாக்கள் இருக்கிறார்கள், இக்ரஉல் குர்ஆன் மா தலஃபத் அலைஹி குலூபுக்கும் ஃப இதா இக்தலஃப்தும் ஃபகூமு அன்ஹு. எப்படிப்பட்ட வழிகாட்டல் இந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் தருதுன்னு சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எந்த அளவு தூரம் இந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. மார்க்க எழுச்சி, மார்க்க அடிப்படையிலான விழிப்புணர்வு, மறுமலர்ச்சி என்ற பெயரிலேயே சமூகம் பிளவுபட்டு பிரிவுபட்டு செல்கிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை பார்க்கிறோம்.
எல்லோரும் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். விதிவிலக்கில்லாமல் நான் உட்பட யாரும் இதில் விதிவிலக்கில்லை. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்துவதற்கு எமது மகத்தான பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அடுத்தவரை சுட்டி காட்டினாலும் இவர் தான் காரணம். ஏன் அவருக்கு இவர் மறுப்பு கொடுக்கிறது? இவரு ஒரு பிரச்சனை சொல்றது உண்மை, அவரை இவர் விடுறாரா? விட மாட்டார், விடவே மாட்டார். எவரும் விடக்கூடிய நிலையில இல்ல. மார்க்கத்தில பேரினால் எத்தனை எத்தனை சர்ச்சைகள் சமுதாயத்தில் கிளப்பப்பட்டிருக்கிறது என்று சென்று பாருங்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றும் காலமெல்லாம், அவருக்கு உதவியாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த முஸ்லிமுக்கு உதவியாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்துடைய இந்த இறுக்கத்தை, இந்த உறவை, இந்த தொடர்பை, இந்த சகோதரத்துவ பிணைப்பை வளர்ப்பதற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய இபாதத் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவனது கைவசம் எனது ஆன்மா இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சூனம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்ளாத வரைக்கும் ஈமான் கொண்டவர்களாக மாற மாட்டீர்கள். நீங்கள் பரஸ்பரம் அன்பு கொள்வதற்கு நான் ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை அதிகமாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள்.